வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. தேசிய அரசியலமைப்பு நாள் முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்திய அரசியலமைப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தேசிய அரசியலமைப்பு நாள் முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்திய அரசியலமைப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி துணை மாவட்ட ஆட்சியர் திரு செந்தில்நாதன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியரின் செயலர் திரு பொன்பாஸ்கர் அவர்கள் உறுதிமொழி வாசிக்க ஆட்சியர் அலுவலக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். உறுதிமொழி ஏற்பின் போது இந்திய மக்களாகிய நாம் இந்திய நாட்டினை இறையன்பையும் சமநல சமுதாயமும் சமய சார்பின்மையும் மக்களாட்சி முறையும் அமைந்ததொரு குடியரசாக நிறுவவும் அதன் குடிமக்கள் அனைவரும் சமுதாய பொருளியல் அரசியல் நீதி எண்ணம் அதன் வெளியீடு கோட்பாடு சமய நம்பிக்கை வழிபாடு இவற்றில் தன்னுரிமை சமுதாய படிநிலை வாய்ப்பு நலம் இவற்றில் சமன்மை ஆகியவற்றை செய்திட செய்யவும் அவர்கள் அனைவர் இடையேயும் தனிமனிதனின் மாண்பு நாட்டு மக்களின் ஒற்றுமை ஒருமைப்பாடு இவற்றை உறுதிப்படுத்தவும் உடன்பிறப்புரிமையை வளர்க்கவும் உள்ளார்ந்த உறுதி உடையராய் நம்முடைய அரசமைப்பு பேரவையில் 1949 நவம்பர் 26ஆம் நாளாகிய இன்று இந்த அரசமைப்பினை ஏற்று நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இந்நிகழ்வில் காரைக்கால் செய்தி மற்றும் விளம்பரத்துறை துணை இயக்குனர் முனைவர் திரு குலசேகரன், தாசில்தார் திரு பொய்யாதமூர்த்தி, ஆட்சியர் அலுவலக கண்காணிப்பாளர் திரு பாலு என்கிற பக்கிரிசாமி, வித்யாதரன், ஆட்சியர் அலுவலக ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். இந்திய நாட்டினை இறையாண்மையும் சமநல சமுதாயமும் அமைந்ததொரு குடியரசாக நிறுவவும் அதன் குடிமக்கள் அனைவரும் அரசியல் நீதி எண்ணம் அதன் வெளியீடு கோட்பாடு சமய முன்னுரிமை சமுதாயப்படி நிலை வாய்ப்பு நலம் தனிமனிதனின் மாண்பு நாட்டு மக்கள் ஒற்றுமை ஒருமைப்பாடு இவற்றை உறுதிப்படுத்தும் உறுதியேற்போம். காரைக்கால் மாவட்ட திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான எம்ஹெச் நாஜ் எம்எல்ஏ அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளியோருக்கு காலை சிற்றுண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தின் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் அமைச்சரும் காரைக்கால் மாவட்ட திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான எம்ஹெச் நாஜிம் அவர்களின் பிறந்த நாளான இன்று காரைக்கால் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் திமுக தொண்டர்களால் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் முதல் நிகழ்ச்சியாக நாஜிம் பாசறை நானா குரூப் சார்பில் காரைக்கால் பெரிய பள்ளிவாசல் வளாகம் முன்பு ஏழை எளியோருக்கு சிற்றுண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் முன்னதாக காரைக்கால் மார்க்கெட் வீதியில் அமைந்துள்ள பூங்காளியம்மன் ஆலயத்தில் அம்பாளுக்கு மகாபிஷேகம் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடினை கோவில் நிர்வாகி சிறப்பான முறையில் செய்திருந்தார். இதைத் தொடர்ந்து பெரிய பள்ளிவாசலில் 300க்கும் மேற்பட்ட ஏழை எளியோருக்கு சிற்றுண்டி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை நாஜிம் பாசறை நானா குரூப் நண்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் தேசிய ஒருமைப்பாட்டு வார விழாவின் ஒரு பகுதியாக மகளிர் தினம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் தேசிய ஒருமைப்பாட்டு வார விழாவின் ஒரு பகுதியாக மகளிர் தினம் காரைக்கால் காமராஜர் சாலை விரிவாகத்தில் உள்ள ASR மஹாலில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சந்திரபிரியங்கா அவர்கள் கலந்து கொண்டார்கள். முன்னாள் பாரத பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு 19/11/2025 முதல் 25/11/2025 வரை ஒரு வார காலம் தேசிய ஒருமைப்பாட்டு வார விழாவாக நாடு முழுவதும் வருடந்தோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் முக்கிய நோக்கம் நாட்டு மக்கள் அனைவரும் ஜாதி மத இன பேதமின்றி ஒற்றுமையுடன் அன்புடனும் நாட்டுப்பற்றுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதே ஆகும். மேலும் இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி திருமதி கிருஷ்ணவேணி, காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை கண்காணிப்பாளர் திருமதி டாக்டர் கண்ணகி, காரைக்கால் மேல்நிலை கல்வி துணை இயக்குனர் திருமதி ஜெயா, காரைக்கால் முதன்மை கல்வி அதிகாரி திருமதி விஜயமோகனா, காரைக்கால் மின்துறை செயற்பொறியாளர் திருமதி அனுராதா,
திருப்பட்டினம் அரசு தொழிற்பயிற்சி மைய முதல்வர் சுகுணா, காரைக்கால் மிஷன் சக்தி ஒருங்கிணைப்பாளர் திருமதி அருண்யா, அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள். இதன் முக்கிய நிகழ்வாக இத்துறையின் சார்பில் மும்மதத்தை சார்ந்த அரசு பணியாளர்கள், காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கண்காணிப்பாளர் திரு பாலு என்கிற பக்கிரிசாமி, காவல் ஆய்வாளர் திரு மரிய கிறிஸ்டின் பால், ஜேஇஓ திரு யாகுப் ஆகிய மூவருக்கும் காரைக்கால் மாவட்ட பெண்கள் நலனுக்கு பாடுபடுவோருக்கான விருதினை சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சந்திர பிரியங்கா அவர்கள் வழங்கினார்கள். மேலும் பணி செய்யும் இடங்களில் பெண்களின் பாதுகாப்பு என்ற தலைப்பில் திருப்பட்டினம் ஆண்கள் தொழில் பயிற்சி நிலையம் முதல்வர் திருமதி சுகுணா அவர்கள் விழிப்புணர்வு உரையாற்றினார்கள். நிகழ்ச்சியில் பெண்களுக்கான விழிப்புணர்வை பட்டிமன்றம் வாயிலாக தெரியப்படுத்தவும் கலைமாமணி கலக்கல் காங்கேயன் அவர்களின் இசையுடன் கூடிய சிறப்பு பட்டிமன்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காரைக்கால் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். காரைக்கால் திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான எம்ஹெச் எம்எல்ஏ அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி காரைக்கால் அம்மையார் கூடத்தில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியின் முன்னாள் அமைச்சரும் காரைக்கால் மாவட்ட திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான எம்ஹெச் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி காரைக்கால் அம்மையார் அன்னதான கூடத்தில் குமரன் மெடிக்கல் உரிமையாளர் குமரவேல் அவர்களின் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக காரைக்கால் பெரிய பள்ளிவாசல் ஆட்டோ ஸ்டாண்ட் நலசங்கத்தின் சார்பில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு தெற்கு தொகுதியின் தலைவர் மில்லியன் அன்சாரி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். திருநள்ளாறு உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்களின் வாகனங்களை நிறுத்துவதற்கு கார் பார்க்கிங் அமைக்கும் திட்டம் குறித்து எம்எல்ஏ ராஜசேகர் அவர்கள் தலைமையில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு நாள்தோறும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். இந்த நிலையில் திருநள்ளாறு கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களின் வாகனங்களை சாலையில் நிறுத்துவதால் திருநள்ளாறு பகுதி முழுவதும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே திருநள்ளாறு பகுதியில் போக்குவரத்து பாதிப்பை சரி செய்யும் வகையில் மத்திய சுற்றுலாத்துறை திட்டத்தின் கீழ் 25 கோடி மதிப்பில் ஆன்மீக பூங்கா அருகே 300 கார்கள் பார்க்கிங் செய்யும் வகையில் 3 அடுக்கு கார் பார்க்கிங் மையம் மற்றும் 100 பேருந்துகள் நிறுத்தும் வகையில் வசதியுடன் கூடிய புதிய திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து புதுச்சேரி நியமன சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகர் தலைமையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். அப்பொழுது இந்த 3 அடுக்கு கார் பார்க்கிங் அமைக்கும் திட்டத்தை விரைவில் தொடங்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு வலியுறுத்தினார். மேலும் இந்த திட்டத்தின் மூலம் திருநள்ளார் ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்களுக்கு ஆலயத்திற்கு செல்வதற்கு இலவசமாக 10 எலக்ட்ரிக் பேருந்துகள், தங்கும் வசதி, கழிப்பறை வசதி உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளையும் இந்த திட்டத்தின் மூலம் செயல்படுத்த முடியும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காரைக்கால் அரசு அன்னை தெரசா செவிலியர் கல்லூரியில் வழிகாட்டும் நிகழ்ச்சி காரைக்கால் மாவட்ட பெற்றோர் ஆசிரியர் நல சங்கத்தின் சார்பில் நடைபெற்றது. காரைக்கால் அரசு அன்னை தெரசா செவிலியர் கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கான அடுத்து மேற்கொண்டு என்ன படிக்கலாம், அரசு தேர்வில் எப்படி எழுதி வெற்றி பெறுவது என்பது குறித்து வழிகாட்டும் நிகழ்ச்சி காரைக்கால் மாவட்ட பெற்றோர் ஆசிரியர் நல சங்கத்தின் சார்பில் நடைபெற்றது. இதற்கு கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஜெயபாரதி தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியின் நோக்கங்களை விளக்கி சங்கத்தின் மாவட்ட தலைவர் வின்சென்ட் நோக்கு உரையாற்றினார். நிகழ்ச்சியை காரைக்கால் மாவட்ட போக்குவரத்து துறை காவல் ஆய்வாளர் லெனின் பாரதி துவக்கி வைத்து பேசினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் கிளையின் ஒருங்கிணைப்பாளரும் அசோசியேட் பேராசிரியருமான முனைவர் அருள்முருகன் மாணவ மாணவிகளிடத்தில் பேசுகையில், போட்டிகள் நிறைந்த சூழலில் இன்றைக்கு உலகம் முழுவதும் 1.19 மில்லியன் அளவிற்கு செவிலியர் பணிகள் தேவைப்படுகிறது. இதை நீங்கள் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்திய அளவிலும் பல்வேறு துறைகளில் செவிலியர் பணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான வேலை வாய்ப்புகளை அரசு வழங்கி வருகின்றது. தங்களுக்கான திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். நமது நாட்டில் உள்ள பல்வேறு பணிகளை விட செவிலியர் பணி அற்புதமான பணி. நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுப்பதை காட்டிலும் அவரிடத்தில் பணிவாக நம்பிக்கை அளிக்கும் வகையில் அதற்கான கற்றல் பேசும் திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். எனவே கல்லூரி மாணவர்கள் கல்லூரி வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி வேறு திசைக்கு செல்லாமல் தாங்கள் மென்மேலும் துறை ரீதியாக வளர பிறருக்கு முடிந்த அளவிற்கு உதவி செய்ய தங்களை கேட்டுக்கொள்கின்றேன்.
இறுதியில் செவிலியர் சம்பந்தமான பல்வேறு பணிகள் குறித்து கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் முனைவர் அசோசியேட் பேராசிரியர் அருள்முருகன் விளக்கம் அளித்தார். முடிவில் சங்கத்தின் செயலாளர் ரவிச்சந்திரன் நன்றி கூறினார். புதுவை, கடலூர் உயர்மறை மாவட்டம் மற்றும் காரைக்கால் மறைவட்டம் இணைந்து அனைத்து பங்கிலும் உள்ள இளைஞர் இளைஞர்களுக்கு திருமண முன் தயாரிப்பு 2 நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுவை, கடலூர் உயர்மறை மாவட்டம் மற்றும் காரைக்கால் மறைவட்டம் இணைந்து அனைத்து பங்கிலும் உள்ள இளைஞர் இளைஞர்களுக்கு திருமண முன் தயாரிப்பு 2 நாள் பயிற்சி முகாம் மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா புனித தேற்றரவு அன்னை தேவாலய பங்கு வளாகத்தில் நடைபெற்றது. மறைவட்ட பங்கு முதல்வர் அருட்திரு டாக்டர் பி. பால்ராஜ்குமார் அவர்கள் தலைமை ஏற்க, புதுவை, கடலூர் உயர்மறை மாநில பேராயர் அவர்களின் தலைமையில் இயங்கும் குடும்பநல ஆணையத்தின் மூலம் ஆணையத்தின் செயலரும் இருதய ஆண்டவர் ஆலய பசிலிக்காவின் ரெக்டருமாகிய அருட்திரு பிச்சைமூர்த்தி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். முகாமில் இணைப்பங்கு தந்தை அருட்திரு சாமிநாதன், ஆன்மீக குரு அருட்திரு பன்னீர் ராஜா, சிறப்பு குரு அருட்திரு செல்வநாயகம், டாக்டர் LSP சோழசிங்கராயர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பயிற்சியாளர்களுக்காக திருமணம், நோக்கம், பண்புகள் தலைப்பில் திரு சார்லஸ் கோலன், உண்மையை நீ அறிந்து கொள் தலைப்பில் திருமதி சகாயராணி, பொறுப்புள்ள பெற்றோராய் தலைப்பில் திருமதி சகாயமேரி, திருமண சட்டங்கள் தலைப்பில் அருட்சகோதரி ஜூலியட், குடும்ப பிரச்சனைக்கு காரணம் யார் தலைப்பில் வேதியர் ஜோக்கின், குடும்ப நிர்வாகம் தலைப்பில் திரு அகஸ்டின் ஆகியோர் பயிற்சிகளை மேற்கொண்டனர். புதுவை, கடலூர் உயர்மறை மாநில பேராயர் மேன்மைமிகு பிரான்சிஸ் காலிஸ்ட் அவர்கள் சார்பில் பங்கு தந்தை அருள்முனைவர் பால்ராஜ்குமார் அவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சான்றிதழ்கள் மற்றும் இறையன்பு எழுதிய புத்தகங்கள் பரிசாக சிறப்பு விருந்தினர்கள் மூலமாக வழங்கினார்கள். பங்கு பேரவை சார்பில் சிறப்பு விருந்தினர்களுக்கு துணைத் தலைவர்கள் டாக்டர் LSP சோழசிங்கராயர், திரு ஜான் அரேலியஸ், செயலர் திரு நெல்சன் ஆகியோர் சந்தன மாலை மற்றும் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தனர். 60க்கும் மேற்பட்டோர் பயிற்சி முகாமில் கலந்து கொண்டனர். முகாமிற்கான ஏற்பாடுகளை இணைப்பங்கு குரு அருட்திரு சுவாமிநாதன், சிறப்பு குரு அருட்திரு செல்வநாயகம், டாக்டர் LSP சோழசிங்கராயர் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். இளைஞர் அமைப்பை சார்ந்த பொறுப்பாளர்கள் அருள்தாஸ், யோவான் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக உதவி புரிந்தனர். இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது.